வணக்கம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி அது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, நேரத்தை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 விதமான நேரங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வந்து முழு நேரமாக உட்காந்து படிக்கிறவங்களுக்கு 2 விதமான நேரங்கள் இதில் வந்து பயன்படுத்தி நிறையா பேர் வந்து இந்த நேரத்தில் வந்து குறுகிய காலத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த நேரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து முழுசாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டவணை இந்த நேரத்தை பயன்படுத்தி படித்தோம்னா கொஞ்சம் வந்து அது குறுகிய காலத்தை வந்து சீக்கிரமாக வெற்றி பெறதுக்கான ஒரு அட்டவணை வந்து இதில் வந்து நிறையா பேர் இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த கால அட்டவணை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா முதலில் பார்த்திங்கன்னா காலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் வந்து, அதாவது முழு நேரம் படிக்கிறவங்க வந்து இந்த டயத்தை வந்து கண்டிப்பாக வந்து 4:30க்கெலாம் எந்திரிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி நேரம் படிக்கிறவங்க 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிங்க. ஏன் பகுதி நேரத்துக்கு 4 மணிக்கெலாம் சொல்கிறேன், இவங்களாம் அரை மணி நேரம் சொல்கிறேன்னா, ஏன்னா வேறு வழி இல்லை. உங்களுக்கு வந்து டைம் இருக்கிற டயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதனால் வந்து தூக்கத்தை கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் தூங்கினா போதும். அதிகமாக தூங்க வேண்டாம். 5 மணி நேரம் தான் ஒரு தூக்கமே. ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த கஷ்டப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கஷ்டப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த இதை வந்து இப்போ கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நல்ல ஒரு நேரம். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலை 4 to 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழு நேரத்தை படிக்கணுங்க. 4 மணி to 7 மணி வரைக்கும் படிக்கணும். நீங்கள் காலையில் வந்து பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து பேப்பர் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கி படிக்கலாம், இல்லை பேப்பர் படிக்கலாம். ஆனால் பகுதி நேரம் படிக்கிறாங்க, கண்டிப்பாக பேப்பரே படிக்க பாருங்க. ஏன்னா பேப்பர் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால வந்து பேப்பரே படிக்கணுங்க. ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா பாதி நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், தமிழ் இல்லாத இங்கிலீஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இதை 3மே வந்து அதிகபட்சம் படிங்க. ஆனால் இதில் தான் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். இதை ஸ்கோர் பண்ணால் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. அதனால் வந்து இது 3ஐயும் வந்து நல்லா படிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து படிக்கணும்னா நம்ம சேனலுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கணும்னா அப்ளிகேஷனே இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய் இது பண்ணி படிங்க. மித்த ஹிந்து மற்ற பேப்பர்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அதில் போய் பாருங்கள். டெய்லி வந்து அதில் நியூஸ் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த பேப்பர் வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். மாவட்டங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் செய்தி வந்து முக்கிய செய்திகள் தான் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து அந்த பேப்பரே உங்களுக்கு போதும். அதை பதிவு பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 to 2 மணி வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த டைம், அதாவது 9 to 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் படிக்கிற ஷெட்யூல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. டைம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து கணிதம் படிக்கலாம், இங்கிலீஷோ தமிழோ எல்லாமே படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது 6:30 மணிக்கு சாயந்தரம் வந்தாச்சு. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்க. 6:30க்கு தான், 6 மணிக்கு முடிச்சா 6:30க்கு வந்துடுவாங்க. 6:30க்குள்ளே வந்து எப்படியும் 6:30க்குள்ளே வந்துடுவாங்க மேக்ஸிமம் வேலைக்கு போயிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8:30 வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. காலையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் மேக்ஸ் இதெல்லாம் வந்து காலையிலே படிக்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி இந்த டயத்தில் வந்து மேக்ஸ் படிக்க பாருங்கள். மேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து 6:30 to 8:30 வரைக்கும் இந்த டயத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முழு நேரம் படிக்கிறவங்க 6 மணிக்கு வராங்க. 6 மணிக்கு வந்து 6 மணி to 8:30 வரைக்கும் வந்து அவங்க அந்த டெஸ்ட் ஹவர்ஸ் கண்டிப்பாக டெய்லி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து 1.5 மணி நேரம்னாலும் அவங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்க. அது மாதிரி இவங்க குறைஞ்சது 1.5 மணி நேரம் நினச்சவங்க நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பகுதி நேரம் படிக்கிறவங்க. அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கண்டிப்பாக என்ன படித்தோம் இன்னைக்கு அப்படின்னு எல்லாருமே டெய்லி பார்க்கணும். 2 பேருமே வந்து half an hour என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத டெய்லி வந்து கண்டிப்பாக கண்காணிச்சிட்டே இருந்தால் தான் நம்ம வெற்றியை வந்து அடுத்த படி போவோம். இன்றைக்கி கம்மியாக படிச்சிருக்கோம், நாளைக்கு நிறையா படிக்கணும் அப்படின்னு யோசிக்க தோணும். அதாவது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறையா விதங்கள் இருக்கும். ஆனால் நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். 8 மணி நேரத்தில் வந்து பாதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு 1 வீக் வந்து சயின்ஸு, ஒரு 1 வீக் சோசியலு, அந்த மாதிரி எடுத்து படிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ ரொம்ப எளிமையாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிடலாம். அப்புறம் மெயின்ஸ் போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நேரத்தை வந்து மாற்றிக்கலாம்.
அந்த பாதி நேரம் வந்து இருக்காது, முழு நேரம் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிச்சுக்கலாம். அதனால் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்துங்க. போட்டி டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் இல்லை, போட்டி 3 யார் படிக்கிறவங்களும் இந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். இதுவே கம்மியான நேரம்னு சில பேர் சொல்லுவீங்க, எனக்கே தெரியும். என் ஃப்ரெண்ட்லாம் இதுவே கம்மியான நேரம்டா அப்படிம்பாங்க. அதனால் இந்த நேரத்தை வந்து கொஞ்சம் ஒரு இதோட முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துங்க. நேரத்தை மட்டும் வீணாக்கிறாங்க. நேரம் மட்டும் திரும்ப வரவே வராது. அதனால் நேரத்தை வந்து எப்பயுமே வீணாக்கிறாங்க. இந்த வீடியோ அதுக்காக தான் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.